ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sri Perambuttur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள் மற்றும் நட்சத்திரத்துக்கான முருகர் மெசேஜ், அதை பத்தி தான் பேச போறோம். ஸோ முருகர் மெசேஜ் அப்படின்னு சொல்லும் போதே யார் நம்ம ஷோல இருக்காங்க அப்படின்றத எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. தென்னிந்தியாவின் தலை சிறந்த டாரட் கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. எப்படி இருக்கீங்க? ஓகே மேம். ஸோ நிறைய விஷயங்கள் பேசலாம். முதல்ல ராசி பலன்கள் பற்றி பேசிடலாம். மகரம் ராசிக்கான பொது பலன்கள் பற்றி இப்போ பார்த்துடலாம் மேம். இந்த வருடம் முதல் மாதமான ஜனவரி மாதம் மகரம் ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் கிடைக்கும்? ஸோ மகர ராசி இவங்களுக்கான ஜனவரி மாதத்துக்கான பொதுவான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மகர ராசி மகர ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க ஒரு விஷயத்த மேற்கொள்ளணும், சாணக்கியத்தனம். ஸோ இந்த சாணக்கியத்தனம்ன்றது கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்ட்ராட்டஜி, யுக்தி. ஸோ இந்த சாணக்கியத்தனத்தோடு யார் இருக்காங்களோ அவங்களால எப்பேற்பட்ட தீவினைகளை கூட முறியடிக்க முடியும் அண்ட் நல்ல விஷயங்களை கூட தனக்கு சாதகமாக மாற்றிக்க முடியும், நன்மைகளை. ஸோ அப்போ இவங்க இந்த மாதத்துலேருந்து சாணக்கியத்தனத்தோடு இருக்க ஆரம்பிக்கணும். நான் ரொம்ப நல்லவங்க, நான் ரொம்ப நிறைய பேருக்கு உதவி செய்வேன், எல்லாருமே என்னை ஏமாத்திடுறாங்க, ஈவன் தொழிலில் கூட என்னால் முன்னேற முடியல, இது எல்லாத்துக்குமே நான் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னு இருக்கிறாங்கன்னா, அதுக்கு என்ன மிஸ்டேக்னு நினைக்கிறாங்கன்னா, ஸோ அது அவங்களுடைய சாணக்கியத்தனம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். இந்த வருடம் இந்த ஜனவரி மாதத்துலேருந்து அப்படி சாணக்கியத்தனத்தோடு இருந்தாங்கன்னா ஒரு செஸ் போர்டு மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க, கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு ஆப்போசிட் பார்ட்டி இருப்பாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க எப்படி மூவ் பண்ணால் நம்ம என்ன மூவ் பண்ணலாம், அதை யோசித்து நம்ம செயல்பட்டாலே வெற்றி நம்ம கண்டிப்பாக அடைய முடியும். அந்த ஒரு யுக்தியை உங்கள் கையில் எடுத்தால் இவங்களோட படிப்பாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃபேமிலிக்குள்ளேயே அரசியல் நடக்கும் சம்டைம்ஸ். ஸோ ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும், வேலை, தொழில், எந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் இருந்தாலும் அவங்களால வெற்றியை அவங்க அடைய முடியும். ஸோ இந்த மாதம் அந்த விஷயங்களை அவங்க மேற்கொள்ளும் போது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு இருக்குது. மனம் சார்ந்த விஷயங்கள், உணர்வு சார்ந்த விஷயங்களில் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், ஒரு நியூ பிகினிங் கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு சந்தோஷப்படக்கூடிய ஏதாவது ஒரு புதிய தொடக்கத்தை மன ரீதியாக அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அண்ட் பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் அவங்க செய்யக்கூடிய பயணங்கள் அது அவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஸோ பயணங்கள் வருதுன்னா அதை தவிர்க்காமல் அதை மேற்கொள்ளும் போது அது அவங்களுக்கு வருமானம் தரக்கூடியதாக மாறும் இந்த மாதம். ஓகே மேம். இதை தவிர்த்துட்டு இந்த விஷயத்தில் மகரம் ராசி நேயர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? வாக்குறுதி கொடுக்கறது, பேச்சில் கவனமாக இருக்கணும். கண்ணா பின்னான்னு பேசிடக்கூடாது. ஏதோ நம்ம பேசுகிறோம் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு பேசிடக்கூடாது. அவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன வாக்குறுதி கொடுக்குறாங்க, அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் சில நேரம் அவங்களுக்கு நன்மையை வாங்கி கொடுக்கும், சில நேரம் அவங்களுக்கு பகையை கூட வாங்கி கொடுத்துரும். அதனால் சொல்லக்கூடிய பேசக்கூடிய பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மகரம் ராசிக்கான நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. காதல், திருமணம், வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸோ காதல், திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் இருக்கும். அதுதான் உணர்வு சார்ந்த விஷயங்கள். அது நிச்சயமாக உணர்வுனாலே காதல், திருமணம் ஆல்ரெடி ஆக்சுவலாக அது கனெக்ட் ஆகிடும். ஸோ அப்போது அந்த விஷயங்கள் அவங்களுக்கு இந்த மாதம் பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு புதிய தொடக்கத்திற்கான மாதமாக கண்டிப்பாக எடுத்துக்கலாம். சிறப்பு மேம். மகரம் ராசிக்கான நட்சத்திரத்துக்கான முருகர் மெசேஜ் பார்த்துடலாமா? ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சடாட்சரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நீ நின்று காக்க. சிறப்பு மேம். மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திரத்திற்கான முருகர் மெசேஜ் என்னவா இருக்கும்? ஸோ உத்திராட நட்சத்திரம் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மகர ராசி காவடியாட்டம், முருகர் தரக்கூடிய மெசேஜ். இந்த காவடின்றதே பேலன்சிங் விஷயத்தை குறிக்கும். நம்ம பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்றது குறிக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும், ரொம்ப தோய்வாக இருந்தாலும், இந்த காவடி எடுக்கும் போது நம்ம ஒரு சமநிலைக்கு வரும் மனநிலை. அது காவடின்றது அந்த பேலன்சிங் குறிக்கிறது. அப்போது இன்பமாக இருக்கட்டும், இன்பமாக இருக்கட்டும், துன்பமாக இருக்கட்டும், எதையும் எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போகாமல், மிகைப்படுத்தாமல் சமநிலையோடு இருக்கணும். அப்போது ஒரு சந்தோஷமான விஷயம் வருதுன்னா ஆஹா ஓஹோன்னு கத்தி கூச்சலிடாமல் அந்த டைம் கூட காவடியை மனசில் நினச்சிக்கணும். இந்த காவடின்றது மனசில் வந்துட்டுனாலே சமநிலை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். அப்போது
இந்த அளவுக்கு நம்மளுக்கு இன்பம் கிடைச்சிருக்குன்னா அப்போ அதுக்கு துன்பமும் ஒன்று உருவாகும். அப்போ அதை எக்ஸ்ட்ரீமாக நம்ம கொண்டு போக வேணாம். துன்பம் இருக்குன்னா இன்பம் கண்டிப்பாக வரும், இதையும் எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போக வேணாம்னு சொல்லிட்டு சமநிலையை வந்து அவங்க வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டா எல்லாமே அவங்களுக்கு நல்ல விதமாக மாற ஆரம்பிச்சிடும், நிலையானதாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த சமநிலை கொண்டு வரணும். என்னுடைய வாழ்க்கை இப்போது சமநிலை இல்லாமல் ஏற இறக்கமாக ரொம்ப வந்து ரொம்ப ஒரு ஓய்வு நிலையை நோக்கி போயிட்டுருக்கு, நான் என்ன பண்ணுறது முருகா அப்படின்னு கேட்குறவங்க வரக்கூடிய தைப்பூசம் கூட காவடி ஆட்டம் எடுக்கிறேன்னு முருகர்கிட்ட வேண்டிக்கலாம். கண்டிப்பாக அவங்களுடைய எல்லா விதமான சங்கடங்களும் அடியோடு போயிடும் அப்படின்றது முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே மேம். ஸோ காவிரி ஆட்டம் மூலமாக வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து வெற்றி பெறும், நிறைய விஷயங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக திருவோண நட்சத்திரத்திற்கு முருகர் மெசேஜ் என்னவா இருக்கும்? திருவோண நட்சத்திரம் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ திருவோண நட்சத்திரம் முருகர் தரக்கூடிய மெசேஜ், இவங்க என்னதான் மாடர்னாக இருந்தாலும், என்னதான் வந்து அதர் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணாலும், இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இருந்தாலும், ஆனால் மரபுகள்னு ஒன்று இருக்குது. ஸோ மரபுகள்ன்றது நம்மளுடைய வாழ்க்கைக்கான ஒரு சான்று. அந்த மரபுகள் வந்து நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரத்துலேருந்து தான் வரக்கூடியது. அப்போ அந்த பண்பாடு கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நான் சொல்கிறது மூட நம்பிக்கை இல்லை, மூட நம்பிக்கை அது வேற. ஆனால் பண்பாடு கலாச்சாரம்ன்றது ப்ராக்டிக்கலாக நம்ம வாழ்க்கையோட கலந்த ஒரு விஷயம். ஸோ அந்த மரபை விட்டு கொடுக்கக்கூடாது. இனி வரக்கூடிய காலங்களில் அப்போ அந்த மரபு சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக இவங்க பங்கு கொள்ளணும். அப்படி பங்கு கொள்ளும் போது நிச்சயமாக முருகரும் அதில் பங்கு பெறுவார். அப்போது அவங்களுடைய பாரம்பரியம் சார்ந்த எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதுக்கு இந்த மாதம் அவங்க முன்னுரிமை கொடுத்து சில காரியங்களில் குடும்பத்தோடு ஈடுபடும் போது கண்டிப்பாக முருகருடைய முழு அருள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. பாரம்பரியத்தை மறக்காம வந்துட்டு கடைபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக அவிட்டம் நட்சத்திரத்திற்கு முருகர் என்ன சொல்ல விரும்புறாரு? முருகரோட மெசேஜ் என்ன? ஸோ அவிட்ட நட்சத்திரம் இவங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அவிட்ட நட்சத்திரம் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், கண்டிப்பாக இவங்க உயர உயர போவாங்க, மேலே மேலே பறப்பாங்க. ஆனால் எல்லாமே நடக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் வந்து இவங்க நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கணும். தேவையில்லாத தீய எண்ணங்கள், அதாவது கோபம், பொறாமை, அழுகை, பகைமை, எந்த மாதிரியான விஷயங்கள், இது எல்லாமே தீமை தான். ஸோ ஒருத்தர் மேலே வந்து போட்டி போடுறது கூட கைண்ட் ஆஃப் ஒரு விதமான ஒரு தீமை தான். ஏன்னா அந்த போட்டியோட நின்றா பரவாயில்ல, பொறாமை தாண்டி போகிற அந்த போட்டி மனப்பான்மை அது நிச்சயமாக தீயது. ஸோ நம்மளுடைய பாதை என்ன, நம்மளுடைய பயணம் என்ன, அதை சார்ந்து போகிறது வேற. போட்டி போடுறது அவங்கள நம்ம வந்து டவுன் பண்ணணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையை எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகும்போது கொண்டு வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்து அவங்க இந்த மாதத்தோட அதெல்லாம் வந்து தூக்கி போட்டுறணும். தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க மனசில் இதெல்லாம் இருந்ததுன்னா. ஸோ இந்த உயர்ந்த எண்ணங்கள் வந்து டெவலப் ஆக கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவுக்கு டெவலப் ஆகும். முருகர் அதுக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருப்பார் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. சிறப்பு மேம். ஜனவரி மாதத்திற்கான மகரம் பொது பலன்களாக இருக்கட்டும், நட்சத்திரத்தோட முருகரோட மெசேஜாக இருக்கட்டும், எல்லாமே சிறப்பாக வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி மேம். நன்றி. நீங்கள் முருக பக்தரா? உங்களுக்கு முருகரோட அருள் வந்துட்டு முழுமையாக கிடைக்கிறதுக்கு வேலும் மயிலும் துணை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.